ஹலோ கைஸ், வெல்கம் டு எலக்ட்ரோ எஸ்எம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 02 Pro in எம்பெடட் இந்த சீரீஸில் டே 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா யூஆர்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம I2C கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். I2C கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வந்து மோஸ்ட் ஆஃப் த சென்சார்ஸ்லையும் அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு காமனான ஒரு ப்ரோட்டோகால் தான். இந்த ப்ரோட்டோகால் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸையும் வச்சு நம்ம இந்த I2C கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலை வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, I2Cனா என்னது? I2Cனா வந்து ஒரு இன்டகிரேட்டட் சர்க்கியூட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். இதுதான் வந்து I2Cயோட ஃபுல் ஃபார்ம். I2C வந்து ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் கம்யூனிகேஷன் பேஸ்டு ப்ரோட்டோகால். இதில் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வந்து நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தட் வச்சு தான் நம்ம இதை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து 2 வயரை வச்சு நம்மளால் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ரிசீவ் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நம்ம 2 வயரில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து SDA, ஒன்று வந்து SCL. SDA வந்து SDAயோட ஃபுல் ஃபார்ம் வந்து சீரியல் டேட்டா, SCL வந்து சீரியல் கிளாக்கு. இந்த SDL தான் வந்து நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவ் பண்ணிக்க போகிறோம். இந்த SCL வந்து எதுக்குன்னா இதுதான் வந்து கிளாக்கு. இப்போ மாஸ்டர் கூட வந்து நம்ம வேறு டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா மற்ற டிவைஸும் வந்து இந்த SCL அதாவது மாஸ்டரோட கிளாக்கு தான் வந்து மற்ற டிவைஸும் வந்து ஷேர் பண்ணிக்கும். இப்போ மாஸ்டரில் ஒரு கிளாக் பல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதே கிளாக் பல்ஸ் தான் வந்து ஸ்லேவ்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கும். இதுதான் வந்து SCLோட ஒரு கான்செப்ட்டு. இப்போ வந்து SDA வந்து என்னதுன்னா இதில் வந்து நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிட்டோ ரிசீவோ பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆர்டினோ கூட வந்து ஒரு சென்சார் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம்னா இப்போ சென்சார் வந்து டேட்டா வந்து ஆர்டினோவுக்கு அனுப்பும். ஆர்டினோவுக்கு அனுப்பின பிறகு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஆர்டினோ வந்து அந்த சென்சாருக்கு வந்து அனுப்பும். அப்போ தான் வந்து டிரான்ஸ்மிட் வந்து ப்ராப்பராக இருக்கும். இதுதான் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவ் பண்ணிக்க போகுது. இந்த ஒயர் மூலியமாக இப்படி தான் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவ் பண்ணிக்க போகிறாங்க. இந்த I2C பஸ்ஸில் வந்து நம்ம எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம்னா 128 டிவைஸ் வரைக்குமே நம்மளால் இந்த I2C பஸ்ஸில் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து 128மே நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. தியரிட்டிக்கலாக 128 வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா 112 தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த 112மே நம்மளால் ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. நம்மளால் ஒரு 10லேருந்து 20 டிவைஸ் வரைக்கும் தான் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு டிவைஸும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண கெப்பாசிட்டர் மாரி ஆக்ட் ஆகும். கெப்பாசிட்டர் மாரி ஆக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம எவ்வளோ டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டில் இருக்கிற டிவைஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற டிவைஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. இந்த டேட்டா வந்து சரியாக டிரான்ஸ்மிட்டோ ரிசீவோ பண்ணாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். நம்ம இந்த டிவைஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம லாஸ்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அந்த லாஸ்ட்டாக இருக்கிற டிவைஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 0 to 1 அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாகிடும். அதனால் அது வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 20 டிவைஸ் வரைக்கும் தான் நம்மளால் I2Cயில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். என்ன தான் நம்மளால் 112 டிவைஸ் வரைக்குமே கனெக்ட் பண்ண முடிஞ்சாலுமே நம்மளால் ஒரு 10 டிவைஸ்லேருந்து 20 டிவைஸ் வரைக்கும் தான் நம்ம கனெக்ட் பண்ணி 20 அதிகம் 20 டிவைஸ் வரைக்கும் தான் நம்மளால் கனெக்டே பண்ண முடியும். இப்போ இந்த டேட்டா வந்து எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்த யூஆர்ட்டில் நம்ம வந்து பார்த்த மாதிரி தான் வந்து இனிஷியலாக ஐடியலாக போயின்னு இருக்கும்போது டப்புன்னு வந்து லோ ஆயிடுச்சுன்னா டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து லோ ஆயிடுச்சுன்னா டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு டிவைஸுக்குமே ஒரு அட்ரஸ் வந்து யூனிக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம MPU 6050 அந்த சென்சார் நம்ம எடுத்துக்கணுன்னா அந்த சென்சாருக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது. 0x69 அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் தான் வந்து MPU 6050க்கு வந்து ஐடியலாக இருக்கும். அந்த சென்சாரோட யூனிக்கான அட்ரஸ் வந்து அது. இப்போ வந்து நம்ம ஆர்டினோ வச்சு நம்ம அந்த கம்யூனிகேட் பண்ண போகிறோன்னா ஆர்டினோ வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த அட்ரஸை வந்து அனுப்பும். அட்ரஸ் அனுப்பின பிறகு நம்ம வந்து அதை ரீட் பண்ண போகிறோமா ரைட் பண்ண போகிறோமா அப்படின்னு அதையும் நம்ம சேர்த்து அனுப்பிச்சி விடணும். இப்போ ரீடுனா வந்து 1, ரைட்னா வந்து 0. இப்போ வந்து அனுப்பிச்சிட்ட உடனே அங்கேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து வரும். அக்னாலஜ்மெண்ட் வந்த பிறகு டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து சென்சார் வந்து அதுதான் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஆர்டினோ வந்து டேட்டா வந்து ரிசீவ் பண்ணும்போது அங்கே வந்து சென்சார் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஆர்டினோ வந்து அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சினே இருக்கும். இப்போ வந்து ஆர்டினோ வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது, அந்த பக்கம் இருக்கிற டிவைஸ் வந்து டேட்டா வந்து ரிசீவ் பண்ண போகுதுன்னா ஆர்டினோ வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த இருக்கிற டிவைஸ் வந்து டேட்டா வந்து வாங்கிட்ட பிறகு அக்னாலஜ்மெண்ட் ஓகே டேட்டா வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுக்கும்.
இங்கே அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து ரிசீவ் ஆன பிறகு ஆடினோ வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே டேட்டா வந்து அங்கே போயிடுச்சு பிறகு நம்ம திருப்பி டேட்டா அனுப்பலாம்னு சொல்லி அந்த டேட்டா இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக அந்த ஃபுல் டேட்டாவும் ட்ரான்ஸ்மிட் ஆகிற வரைக்கும் இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக போயினே இருக்கும். இப்போ இந்த டேட்டா வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்மிட் ஆன பிறகு இப்போ 0லேருந்து இன்னும் ஹைக்கு போய்டும். இல்லை ஹைலேயே வந்து ஐடியெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகினே இருந்துச்சுன்னா ஓகே டேட்டா வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு முடிச்சிட்ட உடனே டேட்டா வந்து முடிச்சிக்கின பிறகு ஓகே டேட்டா வந்து இப்போ ஃபுல்லாக வந்து I2C மூலியமாக நம்ம வந்து டேட்டா வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட் வந்து வந்துடும். சரி, இப்போ இந்த I2C பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் தான் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஆர்டினோவில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறதில்ல. ஏன் நம்ம வெப்சைட்டில் ப்ரோக்ராம் பண்ண போகிறோன்னா, இந்த வெப்சைட்டில் ப்ரோக்ராம் பண்ணும்போது பிகினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இது நம்ம வெப்சைட்டில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த வெப்சைட் பேர் வந்து ஓக்வி. இந்த ஓக்வின்னு டைப் பண்ண பிறகு க்ரோமில் டைப் பண்ணினாலே ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அதை அழுத்தி வெப்சைட் உள்ளே போய்க்குவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நிறைய போர்டு இருக்கும். அதை நம்ம வந்து ஆர்டினோ போர்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டினோ போர்டு உள்ளே போய் ஆர்டினோ நேனோன்னு கீழே இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் ரைட் சைடு வந்து சர்க்யூட் பில்ட் பண்ணுறதுக்கும் இருக்கும். ரைட் சைடில் வந்து மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா நிறைய சர்க்யூட் காமிக்கும். அதில் வந்து நம்ம இப்போ MP6050 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து இப்போ வாங்க நம்ம ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுப்போம். ஒயர் கனெக்ஷன் வந்து எப்படின்னா, SDA வந்து A4ம் SCL வந்து A5ம் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக கிரவுண்டையும் இதுவும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண பிறகு இப்போ வந்து நம்ம லைப்ரரி வந்து சூஸ் பண்ணணும். இதில் லைப்ரரி வந்து சூஸ் பண்ணால் தான் நம்மளால் ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக போட முடியும். ஏன்னா MP6050க்கு தனி லைப்ரரி இருக்குது. அதுவுமே வந்து இப்போ லெஃப்ட் சைடில் மேலே வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போய் அங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் அழுத்தி MP6050ன்னு நீங்கள் அழுத்தினீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த லைப்ரரி நிறைய லைப்ரரி காமிக்கும். அதில் நீங்கள் எந்த லைப்ரரி வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த லைப்ரரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து MP6050 அந்த லைப்ரரி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த லைப்ரரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ப்ரோக்ராம் வந்து இப்போ ஒர்க் ஆகுது. இந்த MP60 வந்து இது வந்து ரா டேட்டா தான். இது வந்து நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம வந்து டேட்டா எடுக்கணும்னா சில கேல்குலேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நம்ம போக அப்புறமா பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுது. X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் வந்து கரெக்டாக அந்த சேஞ்ச் பண்ணும்போது ஒர்க் ஆகும் பாருங்கள். ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வாங்க நம்ம வந்து ப்ரோக்ராம் உள்ள போய் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம 2 லைப்ரரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஒயர் லைப்ரரி, அதுக்கப்புறமேட்டா MP6050 லைப்ரரி. ஒயர் லைப்ரரி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா I2C பஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதில் வந்து ஒயர் லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுறோம். MP6050 லைப்ரரி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளால் ஈஸியாக வந்து I2C கூட வந்து MP6050 சென்சார் வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம வந்து இதில் வந்து ஒயர் லைப்ரரியும் MP60 லைப்ரரியும் 2 சேர்த்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த MP6050 அப்படியே ஸ்பேஸ் விட்டு MPU அப்படின்னு போடுறோம். அது வந்து என்னதுன்னா MP6050ன்றது வந்து அந்த MP6050யில் இருக்க லைப்ரரியில் இருக்க ஒரு கிளாஸ் நேம். அது அந்த MPU வந்து என்னதுன்னா அந்த கிளாஸுக்கு நான் வச்சுருக்க வந்து ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கீழே நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த MP6050 அந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு பதிலாக நம்ம MPUன்னு போட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து MP6050யில் வந்து 3 வேல்யூ வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஒன்று வந்து ஆக்சிலோமீட்டரோட வேல்யூ, ஒன்று வந்து ஜைரோஸ்கோப்பு, இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் நம்ம வந்து எடுக்க முடியும். ஏன்னா நான் வந்து இதில் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணல, 2 தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சிலோமீட்டரும் ஜைரோஸ்கோப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாய்ட் செட்டப்பில் வந்து வழக்கம் போல் நம்ம வந்து சீரியல் மானிட்டர் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டா வந்து I2C பஸ்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒயர் லைப்ரரியிலேருந்து wire.begin அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டா MPU.initialize அந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம MPU லைப்ரரி வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணுறோம். அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இஃப் கண்டிஷன் உள்ள வந்து MPU.test connected ஃபங்க்ஷன் அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து MPU வந்து கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அதை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கோசம் இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து MPU இஸ் கனெக்டட் அப்படின்னு வரும். கனெக்ட் ஆகலை அப்படின்னா வந்து சரியாக கனெக்ட் ஆகலை, ஏதோ எரர் இருக்குது அப்படின்னா வந்து MPU இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு வந்துடும்.
ஓகே, இப்போ நம்ம வந்து வாயில் லூப் வந்து பார்க்கலாம். வாயில் லூப்பில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா mpu.getMotion6 இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னா, அதுக்கப்புறம் நம்மளால் MPU 6050லேருந்து 6 வேல்யூ வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அந்த 6 வேல்யூ வந்து என்னென்னா, ஆக்சிலோமீட்டரில் வந்து 3 வேல்யூ, XYZ 3 வேல்யூ, ஜைரோஸ்கோப்லேயும் XYZ 3 வேல்யூமே நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். இந்த கலெக்ட் பண்ண வேல்யூலாம் வந்து நம்ம சீரியல் பிரிண்ட் LN இந்த ஃபங்க்ஷன் மூலிமா வந்து சீரியல் மானிட்டரில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி இந்த 3 வேல்யூமே நம்மளால் வந்து பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் வந்து அவ்வளோதான் இப்போதைக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து I2C ஸ்கேனர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு டிவைஸுக்குமே வந்து யூனிக்கான அட்ரஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த அட்ரஸை வந்து நம்ம எப்படி பார்க்கலான்றது வந்து I2C ஸ்கேனர் இந்த ப்ரோக்ராம் மூலிமா நம்மளால் அந்த அட்ரஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படி பண்ணலான்றது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போதைக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப்.